Hi viewers, இந்த வீடியோவில் NTC எக்ஸாம் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் 2019 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் வீடியோ வரைக்கும் 50th கொஸ்டின் வரைக்கும் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் 51 கொஸ்டின் நம்பர் 51ல இருந்து பார்க்கலாம். பாருங்கள், அதுக்குரிய டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டைரக்ஷன் கொஸ்டின் நம்பர் 51 and 52. Two questions, சரியா? 51 and 52 இந்த two questions மட்டும் direction. Read the given statements and answer the questions 51 and 52. ஸோ தமிழ்லேயும் அதே தான் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாசிச்சுட்டு 51 கொஸ்டின் 52 கொஸ்டினுக்கு விடையளிக்கவும் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கிளியராகவே பார்த்துக்கலாம். ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1. இப்போ நம்ம கொஸ்டின் நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ரீட் பண்ணி கிளியராக புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். A plus B means A is the father of B. A plus B na enna meaning? A is father of B. Okay. Second statement, A minus B means A is the wife of B. A minus B அப்படின்னா A is wife of B. Okay. Third one, A into B cross mark கொடுத்துருக்காங்க. That means A is the brother of B. Okay, A divided by B means A is the daughter of B. Okay, mathematical symbol plus minus multiplication division இதை வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நல்லா புரிஞ்சிட்டோம் அப்படின்னா ப்ளஸ்னா ஃபாதர் ஆஃப், மைனஸ்னா ஒய்ஃப் ஆஃப், இன்டூ அப்படின்னா பிரதர் ஆஃப், டிவிஷன் அப்படின்னா டாட்டர் ஆஃப். ஓகேவா? ஓகே, இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதுங்க தமிழ்லேயும் வந்துட்டு அதை அப்படியே தமிழில் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஏ என்பவர் பியின் தந்தை, ஏ என்பவர் பியின் மனைவி, ஏ என்பவர் பியின் சகோதரர், ஏ என்பவர் பியின் மகள். இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ் இன்டூ டிவிஷன். ஓகே, இப்போ ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலாம். 51, ஏ மைனஸ் பி ப்ளஸ் சி மீன்ஸ். ஓகேவா? ஏ மைனஸ் பி ப்ளஸ் சி. மைனஸ்னால் என்ன? ஏ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் பி. சரியா? ஏ என்பவர் பியின் மனைவி. இப்போ ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. பி என்பவர் சியின் தந்தை. பி இஸ் ஃபாதர் ஆஃப் சி அப்படின்னு வரும். சரியா? ஓகே, இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ஏ மைனஸ் பி ப்ளஸ் சி. இப்போ ஏ இஸ் ஒய்ஃப் ஆஃப் பி அண்ட் பி இஸ் ஃபாதர் ஆஃப் சி. அப்படி பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லையா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபாதர், சிக்கு ஃபாதர்னால் என்ன ஆகும்னா ஏ வந்துட்டு மதர் அப்படின்னு ஆயிடுவாங்க. சரியா? ஏ பி அப்படிங்கிறது வந்துட்டு மதர், பி அப்படிங்கிற ஒரு ஃபாதர், ரெண்டு பேர்த்தோட குழந்தை தான் சி. ஓகேவா? ரெண்டு பேர்த்துக்கும் இது குழந்தை. இது வந்துட்டு சன் ஆர் டாட்டர் எதா வேணாலும் இருக்கலாம். சன் ஆர் டாட்டர் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு கொஸ்டினில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், A is the mother of C. A is mother of C. கரெக்டு தானே? ஏ பி ரெண்டு பேரும் மதர் ஃபாதர், ரெண்டு அவங்க டாட்டர் ஆர் சன்ங்கிறது சி. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். சி இஸ் மதர் ஆஃப் ஏ. சி தான் டாட்டர் ஆர் சன் சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக மதராக இருக்க வாய்ப்பில்லை. மற்றது எல்லாமே ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ த ஆன்சர் இஸ் 1. ஏ இஸ் மதர் ஆஃப் சி. அதுதான் கரெக்டு. ஏ என்பவர் சியின் தாய். பாருங்கள், ஏ என்பவர் பியின் மனைவி, பி என்பவர் சியின் தந்தை இல்லையா? தந்தை அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் அம்மா அப்பா ஆயிடுவாங்க. இது வந்துட்டு மகளாக இருக்கலாம் இல்லது மகனாக இருக்கலாம். சரியா? அப்போ ஏ என்பவர் சியின் தாய். இதுதான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 52, ஏ கிராஸ் பி டிவைடட் பை சி. ஏ கிராஸ் பி டிவைடட் பை சி அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ கிராஸ் பின்னா என்னென்னா ஏ இஸ் brother of B. A is brother of B and B is divided by C அப்படிங்கிறப்ப B is daughter of C. ஓகே, ஆப்ஷன்ஸ் பாருங்கள். C is mother of B கொடுத்துருக்காங்க. B is mother of C. A is mother of C. A is mother of B. ஸோ யாருக்கு மதர் அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். பார்க்கலாம். ஓகே, கிவன் ஸ்டேட்மெண்ட் படி வச்சு பார்த்தீங்கன்னா A is brother of B and B is daughter of C. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் என்னென்னா பிரதர்ஸ் இல்லையா? ஏ இஸ் பிரதர் ஆஃப் பி. இவங்க வந்து சிஸ்டராகவும் இருக்கலாம், பிரதராகவும் இருக்கலாம். சரியா? இவங்க வந்து பிரதர் தான். இவங்க பிங்கிறவங்க டாட்டராகவும் இருக்கலாம், அதாவது இவங்களோட தங்கச்சியாகவும் இருக்கலாம், அண்ணே ஆர் தம்பி அது மாதிரி இருக்கலாம். சரியா? அதாவது இவங்க ஃபீமேல் ஆர் மேல் என்ன கேரக்டராக வேணாலும் இருக்கலாம் பி. சரியா?
ஓகே, பி இஸ் டாட்டர் அப்படின்னு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வர்றப்ப டாட்டர்னு வந்துடுது. அப்போ என்ன ஆயிரும்? கண்டிப்பாக சிஸ்டர் தான். சரியா? ஏ இஸ் பிரதர் ஆஃப் பி, பி இஸ் சிஸ்டர் ஆஃப் ஏ அப்படி வந்துடும். பி இஸ் டாட்டர் ஆஃப் சி. ஸோ இவங்க 2 பேர் பிரதர் சிஸ்டர் அப்படிங்கிறப்ப சி வந்துட்டு மதர்னு எடுத்துக்கங்க. ஏன்னா டாட்டர் ஆஃப் சிங்கிறப்ப சி தான் மதர். சரியா? அப்போ வந்துட்டு இந்த சிங்கிற மதருக்கு சன் ஏ, பி டாட்டர். சரியா? இப்போ வந்து சி தான் மதர், சி மதர், அவங்க சன் ஏ, அவங்க டாட்டர் பி. ஸோ நமக்கு ஸ்டேட்மெண்ட் படி சி இஸ் மதர் ஆஃப் ஏ ஆர் பி. இங்கே ஏஆர்பி இருந்தால் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். சி இஸ் மதர் ஆஃப் ஏஆர்பி. இங்கே சி இஸ் மதர் ஆஃப் பின்னு இருக்கு, வேற எங்கேயுமே சியில் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். சி என்பவர் பியின் தாய். சரியா? இதுதான் கரெக்டான விடை. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 53 to 55, 53, 54, 55 3 கொஸ்டின்ஸ்க்குரிய டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. Study the following information and answer the questions 53 to 55 given below. There is a group of 5 persons A, B, C, D and E. 5 persons இருக்காங்க, அதுக்குரிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி தான் 53, 54, 55 இந்த 3 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ரீட் பண்ணி கிளியராக புரிஞ்சுக்கலாம். வந்து இந்த பேராகிராஃப் டைரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 persons இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 5 persons எப்படிலாம் இருப்பாங்க, அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, ஏ, பி அண்ட் சி ஆர் டால். ஏ, பி, சி ஆர் டால். டால்னு என்னது? உயரமானவர்கள். சரியா? ஓகே, இவங்க 3 பேரும் உயரமானவர்கள். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் படி பார்த்திங்கன்னா ஏ, டி அண்ட் இ இந்த 3 persons ஏ, டி அண்ட் இ ஆர் எஜுகேட்டட். எஜுகேட்டட்னா படித்தவர்கள். சரியா? ஓகே, அடுத்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் டிசி அண்ட் இ. டிசி அண்ட் இ 3 persons ஆர் அர்பன். அர்பன் என்னது? நகரவாசிகள், நகரத்தில் வசிப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே, ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் ஏபி அண்ட் இ ஆர் ஹார்ட் ஒர்க்கிங். ஏபி அண்ட் இ ஆர் ஹார்ட் ஒர்க்கிங். ஏபி, இ மூன்றும் வந்துட்டு கடினமாக உழைப்பவர்கள். அப்போ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். சரியா? ஓகே, இப்போ நம்ம இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சுட்டு நம்ம இது பண்ணலாம். ஓகே, ஏ என்பவர் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடலாம். அதே போல் ஒவ்வொரு பர்சனுக்கும் தனித்தனியாக கேரக்டரை அப்சர்வ் பண்ணி எழுதிக்கலாம். பாருங்கள், ஏ என்பவர் உயரமானவர், டால். ஏ இஸ் டால், ஏ இஸ் எஜுகேட்டட் அண்ட் ஏ இஸ் ஹார்ட் ஒர்க்கிங். டால், எஜுகேட்டட், ஹார்ட் ஒர்க்கிங். ஓகே, ஏ இஸ் டால், எஜுகேட்டட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் நோட் பண்ணியாச்சு. அதே போல் பிக்கு கேரக்டர்ஸ் பார்க்கலாம். பி இஸ் டால் அண்ட் பி இஸ் ஹார்ட் ஒர்க்கிங். ஓகே, பர்சன் சி பார்த்திங்கன்னா சி இஸ் டால், சி இஸ் அர்பன். இது 2 டால் அண்ட் அர்பன் வருது. நெக்ஸ்ட்டு பர்சன் டி. டி இஸ் எஜுகேட்டட் அண்ட் டி இஸ் அர்பன். நெக்ஸ்ட் பர்சன் இ பார்க்கலாம். இ இஸ் எஜுகேட்டட், இ இஸ் அர்பன் அண்ட் இ இஸ் ஹார்ட் ஒர்க்கிங். ஓகே, இப்போ இதை கன்வீனியண்ட்டாக இருக்கட்டும்னு ஒவ்வொரு பர்சனுக்கும் தனித்தனியாக அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு நோட் பண்ணியாச்சு. இப்போ கொஸ்டின் நம்பர் 53 என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சன்ஸ் இஸ் நெய்தர் எஜுகேட்டட் நார் ஹார்ட் ஒர்க்கிங். ஓகே, படித்தவர் அல்லாதவர் மற்றும் கடின உழைப்பாளி அல்லாதவர். சரியா? வந்துட்டு அவங்க எஜுகேட்டடாகவும் இருக்கக்கூடாது, ஹார்ட் ஒர்க்கிங்காகவும் இருக்கக்கூடாது. அப்படி பர்சன் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். நெய்தர் எஜுகேட்டட் நார் ஹார்ட் ஒர்க்கிங். ஹார்ட் ஒர்க்கிங் இருக்கக்கூடாது. ஹார்ட் ஒர்க்கிங் இருக்கிறாங்க எங்கே, அதை விட்டுறலாம். எஜுகேட்டட் இருந்தாலும் விட்டுருங்க, ஹார்ட் ஒர்க்கிங் இருந்தாலும் விட்டுறலாம். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா சி, பர்சன் சி தான். எஜுகேட்டடும் இல்லை, ஹார்ட் ஒர்க்கிங்கும் இல்லை. ஸோ அது ஃபஸ்ட் கொஷின், அதாவது 53 கொஷினுக்கு சி ஆன்சர். ஓகே, சி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 2ல் கொடுத்துருக்காங்க. இதுதான் கரெக்டான ஆன்சர். அதாவது கடின உழைப்பாளியும் இல்லை, படித்தவரும் அல்ல அப்படிங்கிறப்ப சி தான் அதுக்கு பொருத்தமான ஆன்சர். அடுத்த கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 54. Which of the following persons is neither urban nor educated but is hard working? அது வந்து பார்த்திங்கன்னா அர்பனும் இல்லை, எஜுகேட்டடும் இல்லை. அர்பன் இருக்கக்கூடாது, எஜுகேட்டட் இருக்கக்கூடாது, பட் ஹீ இஸ் ஹார்ட் ஒர்க்கிங்னு கொடுத்துருக்காங்க. சரியா? கடின உழைப்பாளி ஆனால் நகரவாசியும் அல்லாதவர், படித்தவரும் அல்லாதவர். சரியா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். அர்பன் எஜுகேட்டட் விட்டுறணும்,
ஆனால் ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கணும். சரியா? அப்போ அர்பன் எஜுகேட்டட் இருந்தால் விட்டுருங்க, அர்பன் விட்டுறலாம். இங்கே ஹார்ட் ஒர்க்கிங் இருக்குது, இங்கே எஜுகேட்டட் இருக்குது, அதனால் விட்டுறலாம். எஜுகேட்டட் இருந்தாலும் விட்டுறணும், அர்பன் இருந்தாலும் விட்டுறணும். சரியா? அப்படி பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் என்னென்னா பி தான் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். பி ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் 3ல் இருக்குது. இதுதான் கரெக்டான ஆன்சர். கடின உழைப்பாளியாக இருக்கக்கூடியவர், ஆனால் படித்தவரும் இல்லை, நகரவாசியும் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப பி தான் கரெக்டானவர். ஸோ அதுக்குரிய ஆன்சர் இது. கொஸ்டின் நம்பர் 55. Which of the following persons is either tall or hardworking? Either tall or hardworking. உயரமானவர்கள் அல்லது கடின உழைப்பாளிகள். யாரெல்லாம் வந்துட்டு உயரமானவராகவும் இருக்கலாம், இல்லை அல்லது கடின உழைப்பாளி. கண்டிப்பாக அவர் உயரமானவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அல்லதுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த எய்தர் ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும். அவர் வந்துட்டு உயரமானவர்களாகவும் இருக்கலாம், ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாகவும் இருக்கலாம். ரெண்டுமே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், டால் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் ஏதோ ஒன்று இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். டால் இருக்குது, ஹார்ட் ஒர்க்கிங் இருக்குது, டால் ஹார்ட் ஒர்க்கிங், டால் இருக்குது, ஹார்ட் ஒர்க்கிங் இங்கே இருக்குது. சரியா? அப்போ யாரெல்லாம் கரெக்ட்னா ஏபிசிஇ, டி வராது. இங்கே டாலும் இல்லை, ஹார்ட் ஒர்க்கிங்கும் இல்லை, ஏதோ ஒன்றுனாது இருக்கணும் இல்லையா? அப்போ கரெக்டானது பார்த்திங்கன்னா பர்சன் ஏபிசிஇ, பர்சன்ஸ் ஏபிசிஇ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா யார் இருக்கக்கூடாதுன்னா டிங்கிற பர்சன் ஹார்ட் ஒர்க்கிங்கும் இல்லை, டாலும் இல்லை. ஸோ எங்கெல்லாம் டி வருதோ அதை விட்டுறணும். நம்ம ஆள் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் டி இருக்குது. டி இல்லாத ஆப்ஷன் தான் எடுக்கணும். சரியா? வந்துட்டு முதல் ஆப்ஷன். ஓகே, கொஸ்டின் நம்பர் 56. இதுக்கு வந்து டைரக்ஷன் இல்லை, நம்ம 55 வரைக்கும் தான் டைரக்ஷன் இருந்துச்சு. இது தனி கொஸ்டின். சரியா? how many numbers from 1 to 100 are there, each of which is exactly divisible by 6 but also contains 6 as a digit in it. ஓகேவா? இப்போ 1 to 100 வரைக்கும் இருக்கிற நம்பரில் வந்துட்டு 6ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர், அதாவது how many numbers from 1 to 100 are there, each of which is exactly divisible by 6. அப்போ 6ஓட மல்டிபிள்ஸ் எடுத்துக்கங்க. டிவிசிபிள் பை 6 அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாலே மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 வந்துட்டு 1 to 100 வரைக்கும் என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். இப்போ 1 to 100 வரைக்கும் நமக்கு என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6, 12, 18, 24, 30, 36, 42, 48, 54, 60, 66, 72, 78, 84, 90, 96. சரியா? 100 வரைக்கும் இருக்கக்கூடிய, அதாவது 1 to 100 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் விச் இஸ் டிவிசிபிள் பை 6 எடுத்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, பட் ஆல்சோ கண்டெயின் 6 அஸ் அ டிஜிட் இன் இட். சரியா? 6ஆல் டிவைடும் ஆகணும், அதில் அதாவது 1s பிளேஸ்லேயோ 10s பிளேஸ்லேயோ 6ம் இருக்கணும். சரியா? அப்படி இருக்கக்கூடிய நம்பர்னால் பாருங்கள், இப்போ வந்துட்டு இங்கே சிங்கிள் டிஜிட், இதில் வந்து 6 இருக்குது. நெக்ஸ்ட்டு எங்கேயுமே 6 இல்லை. 36ல் ஒரு 6 இருக்குது, அதுக்கப்புறம் 60ல் ஒரு 6 இருக்குது, 66ல் 2 டிஜிட்மே 6 இருக்குது எடுத்துக்கலாம், 96ல் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா 6, 36, 60, 66 அண்ட் 96 இந்த 5 நம்பர்ஸ் மட்டும்தான் அவங்க கேட்டிருக்கிற கண்டிஷன் படி அதுக்கு பொருத்தமாக வரும். சரியா? இதோட தமிழ் கொஷின் பாருங்கள். 1 முதல் 100 வரை உள்ள எண்களில் சரியாக 6ஆல் வகுப்படும் மற்றும் 6ஐ ஒரு இலக்கமாக கொண்டுள்ள எண்களின் எண்ணிக்கை. 6ஆலையும் வகுப்படணும், 6ஐ ஒரு இலக்கமாகவும் கொண்டிருக்கணும். சரியா? அப்போ பார்த்திங்கன்னா 5 நம்பர்ஸ் தான் இது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 3ல் 5 நம்பர்ஸ், நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் இல்லையா, எத்தனை எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க அது. ஸோ அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 3ல் 5. ஓகேவா? நெக்ஸ்ட் டைரக்ஷன். Read the passage and answer the questions 57 and 58. 2 questions-குரிய டைரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. 5 boys PQRST, இந்த 5 boys-ஓட நேம் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. took part in a race. R finished before T but behind S. P finished before Q but behind T. ஓகேவா? ஒரு ரன்னிங் ரேஸில் 5 பாய்ஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ யார் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்கிறது இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர் ஃபினிஷ்ட் பிஃபோர் டி பட் பிஹைண்ட் எஸ், பி ஃபினிஷ்ட் பிஃபோர் கியூ பட் பிஹைண்ட் டி. சரி, இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி தான் அடுத்து 57 and 58 இந்த 2 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போகிறோம். தமிழ்லையும் பார்த்துடலாம் இந்த கொஸ்டினை. வழிமுறை: கொடுக்கப்பட்டுள்ள பத்தியினை படித்து வினா எண் 57 மற்றும் 58க்கு விடையளிக்கவும்.
PQRST என்ற 5 சிறுவர்கள் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டனர். R என்பவர் Tக்கு முன்பும் Sக்கு பின்பும் ஓட்டத்தை முடித்தார். P என்பவர் Qக்கு முன்பும் Tக்கு பின்பும் ஓட்டத்தை முடித்தார். R finished before T but behind S. அப்போ வந்துட்டு R வந்துட்டு பாருங்கள் பிஃபோர் Tக்கு முன்னதாகவே ரேஸ் முடிச்சிட்டாரு அண்ட் எஸ்க்கு பின்னதாக முடிச்சிருக்கிறாரு. பட் பிஹைண்ட் எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் முடிக்கிறதுக்கு பின்னாடி தான் முடித்தார். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு முடிச்சிருக்கிறாங்க இல்லையா. எஸ் ஃபஸ்ட்டு முடிச்சிருக்காங்க, ஆர் செகண்ட் முடிச்சிருக்காரு, டி அதுக்கப்புறம் முடிச்சிருக்காங்க. இப்போ ரன்னிங் ரேஸ் பாருங்கள், எஸ் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் ஆர் முடிச்சார், அதுக்கப்புறம் டி முடிச்சிருக்கிறாரு. சரியா. ரன்னிங் ரேஸ் இதுதான் வந்துட்டு டார்கெட் பிளேஸ், டெஸ்டினேஷன் பிளேஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே. அது போல் பார்க்குறப்ப இங்கே வந்து பார்த்திங்கன்னா பி ஃபினிஷ்ட் பிஃபோர் கியூ பட் பிஹைண்ட் டி. அப்போ வந்து டி தான் ஃபஸ்ட்டு முடிச்சிருக்கிறாரு. சரியா. டி ஃபஸ்ட்டு முடிச்சிருக்காருன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிறாரு. ஸோ அப்போ வந்துட்டு இங்கேருந்து ஆரம்பிங்க. இவர் தான் ஃபஸ்ட்டு முடிச்சிருக்கிறாரு, இவருக்கு அடுத்து வந்துட்டு பி வந்திருக்கிறாரு, அடுத்து கியூ வந்திருக்கிறாரு. சரியா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு இடையில தான் பிங்கிறவர் கியூக்கு டீக்கும் இடையில இருக்கிறாரு. டி ஃபர்ஸ்ட், பி செகண்ட், கியூ தேர்ட். சரியா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டினேஷன் பிளேஸ் யார் ரீச் ஆகிருக்காங்கன்னா எஸ் தான் ஃபஸ்ட்டு ரீச் ஆகிருக்காங்க. சரியா. 57th கொஸ்டின் பார்த்துடலாம். ஹூ வன் த ரேஸ்? யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் தான் வின் பண்ணாங்க. இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ பந்தயத்தில் வென்றவர் எஸ். ஓகே. அடுத்த கொஸ்டின், ஹூ காட் த லாஸ்ட் பிளேஸ்? லாஸ்ட் பிளேஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பாருங்கள் அந்த ஆர்டர் எழுதியிருக்கோம் இல்லையா, கியூ தான் ரேஸில் லாஸ்ட்டாக இருக்கிறாரு. கியூ தான் லாஸ்ட் பிளேஸ். ஓகேவா. இது கரெக்டான ஆன்சர். பந்தயத்தில் கடைசியாக வந்தவர் கியூ. ஓகே. ஃபஸ்ட் பிளேஸ் எஸ், லாஸ்ட் பிளேஸ் கியூ. சரியா. இப்போ இந்த 2 கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் தான் டைரக்ஷன் 57 and 58 கொடுத்துருக்காங்க. 59th கொஸ்டின் பார்க்கலாம். டைரக்ஷன் கொஸ்டின் நம்பர் 59 and 60 இந்த 2 கொஸ்டின்ஸ்க்கு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அரேஞ்ச் த கிவன் வேர்ட்ஸ் இன் அ மீனிங்ஃபுல் சீக்வென்ஸ் அண்ட் சூஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் சீக்வென்ஸ் ஃப்ரம் த கிவன் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஓகே. இப்போ இங்கே வந்து 4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு மீனிங் தெரிஞ்சுட்டு அந்த மீனிங்கோட ஆர்டரில் நம்ம வரிசைப்படுத்தணும். சரியா. ஆர்டர் வைஸ் நம்ம இங்கே எழுதணும். ஏ வந்துட்டு அப்பெண்டிக்ஸ், பி கண்டென்ட்ஸ், சி சாப்டர்ஸ், டி இன்ட்ரடக்ஷன். ஓகே. இப்போ நம்ம புக் ரிலேட்டடான வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்பெண்டிக்ஸ்ங்கிறது என்னதுன்னா இண்டெக்ஸ் பேஜ். ஓகேவா. இண்டெக்ஸ் பேஜ் ஏ ஃபர்ஸ்ட் வரும். அப்போ ஸோ இங்கே ஃபஸ்ட்டு உள்ள வேர்டே நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அடுத்து பி கண்டென்ட். இண்டெக்ஸ் பேஜில் தான் நமக்கு என்ன இருக்கும், கண்டென்ட்ஸ் இருக்கும். சரியா. இப்போ இதை வந்து பார்த்தோம்னா பேஜ் நம்பர் தெரியணும்னா அப்பெண்டிக்ஸ் போய் பார்ப்போம். அங்கே அந்த வந்துட்டு கண்டென்ட் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். கண்டென்ட் வந்துட்டு பார்க்குறப்ப என்ன சாப்டர், அந்த கண்டென்ட் எந்த சாப்டரில் இருக்குது. ஓகே. அந்த சாப்டர் போகிறப்ப இன்ட்ரோடக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரியா. இப்போ இது வந்துட்டு ஆல்ரெடி ஆர்டராக தான் கொடுத்துருக்காங்க. ஏபிசிடிங்கிற ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ தான் ஃபஸ்ட்டு இந்த சாய்ஸ் வராது, ஏபிசிடி செகண்ட் சாய்ஸ். ஏபிசிடி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை அவற்றின் பொருளின் அடிப்படையில் வரிசைப்படுத்தி சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கும். ஸோ இது வந்துட்டு இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி இதில் நம்ம பேஜ் நம்பர் இருக்கும். ஸோ இந்த பேஜ் நம்பர்லேருந்து கண்டென்ட் என்னென்னு பார்க்கணும். கண்டென்ட் பேஜ் போனோம்னா சாப்டர் எந்த சாப்டர்னு பார்த்துக்கலாம். சாப்டரில் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரடக்ஷன் இருக்கும். சரியா. அப்போ இதோட ஆன்சர் 2, சாய்ஸ் நம்பர் 2ல் ஏபிசிடி வரிசையாகவே இருக்குது. ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் நம்பர் 60. வேர்டு ஏ ப்ரொடெக்ட், வேர்டு பி ரிலீஃப், வேர்டு சி ஃப்ளட், வேர்டு டி ரெயின். ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலத்தில் நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அந்த சீக்வென்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். ப்ரொடெக்ட், ரிலீஃப், ஃப்ளட், ரெயின் இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க 4 வேர்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெயின் வரும். சரியா. ரெயின் தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் ரெயின் நிறைய மழை பெஞ்சுது அப்படின்னா ஃப்ளட். சரியா. ஃப்ளட் வெள்ளம் வரும், வெள்ளம் அதிகமாக போகும். வெள்ளம் வந்துச்சுன்னா ரிலீஃப் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கப்புறம் ரிலீஃப். ஓகேவா. ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு வேர்டு என்னென்னா டி ஆப்ஷன் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். 4th இதில் தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்து சி ஃப்ளட்டு, ஏ ப்ரொடெக்ட், பி ரிலீஃப். சரியா. 4th ஆப்ஷன் கரெக்டானது. ஸோ இங்கேயும் வந்துட்டு இங்கிலீஷ்லேயே தான் வேர்டு கொடுத்துருக்காங்க. ரெயின், ஃப்ளட்னா வெள்ளப்பெருக்கு. சரியா. ப்ரொடெக்ட்னா பாதுகாப்பு, ரிலீஃப்னா என்னது, அதிலிருந்து நம்ம மீண்டு வர்றது. சரியா. அப்போ வந்துட்டு இது கரெக்டான ஆன்சர் ரெயின், ஃப்ளட்,
protect relief. அடுத்த question. அடுத்து வரக்கூடிய கொஷின்ஸ்க்கு இங்கே டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் மைனஸ் மீன்ஸ் இன்டூ, மைனஸ் மீன்ஸ் இன்டூ, மைனஸ் ஒரு இடத்துல மல்டிப்ளிகேஷன் எடுக்கணும். மல்டிப்ளிகேஷன் இன்டூ மீன்ஸ் ப்ளஸ், ப்ளஸ் மீன்ஸ் டிவிஷன், டிவிஷன் மீன்ஸ் மைனஸ். ஓகே, நல்லா பாருங்கள், மைனஸ்க்கு இன்டூ கொடுத்துருக்காங்க, இன்டூக்கு ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ்க்கு டிவிஷன், டிவிஷனுக்கு மைனஸ். சரியா, ஒரு சைக்கிள் மாதிரி வந்துருச்சு. தென் ஆன்சர் த questions 61 and 62. சரி, அந்த 2 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். அதுக்குரிய டைரக்ஷன் இதுதான். சரியா, இங்கே பாருங்கள், தமிழில் மைனஸ் என்பது இன்டூ எனவும், இன்டூ என்பது ப்ளஸ் எனவும், ப்ளஸ் என்பது டிவிஷன் எனவும் வகுத்தல். சரியா, வகுத்தல் என்பது மைனஸ் எனவும் பொருள்படுமானால் வினா எண் 61 மற்றும் 62க்கு தகுந்த விடையளிக்கவும். ஸோ வினா எண் 61 பார்க்கலாம். இப்போ இவங்க கொடுத்துருக்கப்படி 8 + 4 -3 × 2 டிவிஷன் டிவைடட் பை 1, இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணணும். ப்ளஸ்னா இன்டூ அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ சாரி, ப்ளஸ்னா டிவிஷன், ப்ளஸ்னா டிவிஷன், இது மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு பதிலாக இதை எடுக்கணும். சரியா, எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம கால்குலேஷனே ஸ்டார்ட் பண்ணணும். பார்க்கலாம். ஸோ இந்த கொஷினில் ஃபஸ்ட்டு 8 + 4, ப்ளஸ்க்கு பதிலாக என்ன போடணும்னு பாருங்கள், ப்ளஸ்க்கு பதிலாக டிவிஷன் போடணும். அப்போ 8 டிவைடட் பை 4ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்து 4 - 3, மைனஸ்க்கு பதிலாக இன்டூ போடணும், இன்டூ 3, இன்டூக்கு பதிலாக ப்ளஸ் போடணும். ஸோ 3 × 2ங்கிறது 3 + 2, 2 டிவைடட் பை 1 இருக்குது. ஸோ டிவிஷனுக்கு பதிலாக மைனஸ் போடணும், 2 - 1. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ வந்துட்டு சைன் ஆல்ரெடி கொஷினில் கொடுத்துருக்க சைனை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டிவிஷன் முடிச்சுட்டு மல்டிப்ளை பண்ணலாம். 8 டிவைடட் பை 4, 2 இன்டூ 3 ப்ளஸ் 2 - 1. ஃபஸ்ட்டு நம்ம டிவிஷன் மட்டும் முடிச்சிருக்கிறோம். இப்போ பாருங்கள், 2 3s are 6 ப்ளஸ் 2 - 1 பண்ணிடுங்க, 1. சரியா, 2 - 1 1. அடுத்து 6 + 1 7. ஆன்சர் என்ன? 7. ஸோ இங்கே சாய்ஸஸில் எங்கே 7 இருக்குன்னு பார்க்கலாம். கொஷின் நம்பர் 61ல் சாய்ஸ் நம்பர் 2ல் ஆன்சர் 7 இருக்குது. சரியா, அடுத்து கொஷின் நம்பர் 62, 12 × 8 + 2 - 4 டிவைடட் பை 6. ஓகே, கிவன் ஸ்டேட்மெண்ட் இதுதான். இப்போ மல்டிப்ளிகேஷன் சைனுக்கு பதிலாக ப்ளஸ் போடுங்க. 12 + 8, அடுத்து ப்ளஸ்க்கு பதிலாக இன்டூ 2, மைனஸ்க்கு பதிலாக மைனஸ் வந்துட்டு இன்டூ ரீப்ளேஸ். அப்போ ப்ளஸ் வந்துட்டு டிவிஷன், ப்ளஸ்க்கு டிவிஷன், இங்கே வந்துட்டு மைனஸ்க்கு தான் இன்டூ. நல்லா பாருங்கள், இன்டூக்கு பதிலாக ப்ளஸ், ப்ளஸ்க்கு பதிலாக டிவிஷன், மைனஸ்க்கு பதிலாக இன்டூ 4 டிவைடட் பை அப்படிங்கிறப்ப -6. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம கிவன் சிம்பிள்ஸ்க்கு பதிலாக அவங்க கொடுத்துருக்க சிம்பிள்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டிவிஷன் ஃபஸ்ட்டு பண்ணியிருங்க. 12 + 8 டிவைடட் பை 4, 8/2 4. ஓகே, இன்டூ 4 எடுத்துக்கோங்க, -6. ஃபஸ்ட்டு நம்ம டிவிஷன் மட்டும் பண்ணியிருக்கோம். அடுத்து மல்டிப்ளிகேஷன், 4 4s are 16. ஓகே, இங்கே ப்ராக்கெட்ஸ் எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு டிவிஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இங்கே ப்ளஸ் சைன், ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் சைன். ஓகே, 12 + 16, 12 + 16 என்ன வரும்? 28 - 6, 28 - 6 22. ஓகே, ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணோம், 8/2 4ன்னு போட்டுட்டோம். அடுத்து 4 4s are 16 மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அடுத்து ஆட் பண்ணோம், அடுத்து சப்ட்ராக்ட் பண்ணோம். 22 ஆன்சர். சாய்ஸில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, 62க்கு ஆன்சர் 22. 62 கொஸ்டின் நம்பருக்கு 22 ஆன்சர் எங்கேயுமே இல்லை. ஸோ இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த சைன்ஸ் தான் கிடைக்குது. ப்ளஸ் சைன், டிவிஷன், இன்டூ, மைனஸ். ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணியிருக்கோம், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து ப்ளஸ், அடுத்து மைனஸ், இப்படி தான் பண்ணோம். ஸோ ஆன்சர் கரெக்டு தான். பட் சாய்ஸில் எங்கேயும் இல்லை அது அப்படிங்கிறனால நமக்கு ஆன்சர் பண்ண முடியல. இவங்க கொடுத்துருக்கப்படி இதுதான் கரெக்டாக வரும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 63. If minus means division, plus means multiplication, division means minus, into multiplication means plus addition, then which of the following is correct? ஓகே, இங்கே பார்க்கலாம்.
இங்கே 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த 63 கொஷினுக்கு மட்டும்தான் இந்த இது. ஓகே, இந்த 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடு வந்துட்டு ஒரு ஈக்குவேஷனாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெஃப்ட் சைடு வந்துட்டு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது, அதோட ஆன்சர் ரைட் சைடு இருக்குது. ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸுமே ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ லெஃப்ட் சைடு நம்ம சால்வ் பண்ணுறப்ப ரைட் சைடு ஆன்சர் கரெக்டாக கிடைக்கிற ஸ்டேட்மெண்ட்டு தான் இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆன்சர். சரியா? இப்போ அந்த அப்போ என்ன இருக்கும், 4 ஸ்டேட்மெண்ட்ஸில் ஏதோ ஒன்று தான் கரெக்டாக இருக்கும், ரிமைனிங் 3 வந்துட்டு ராங்காக இருக்கும். சரியா? அந்த வந்து கரெக்ட் ஒன் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் படி 36 மைனஸ் 12 மைனஸ்க்கு பதிலாக என்ன பண்ணணும்னா மைனஸ்க்கு பதிலாக டிவிஷனை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக ப்ளஸ், டிவிஷனுக்கு பதிலாக மைனஸ், ப்ளஸ்க்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் ரீப்ளேஸ் பண்ணுறப்ப ஆன்சர் 60 கிடைக்குதா இல்லை வேறு கிடைக்குதா? 60 கிடைச்சா இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், வேறு கிடைச்சதுன்னா அது ராங் ஸ்டேட்மெண்ட். சரியா? அது போல் தான் நம்ம இங்கேயும் பார்க்கணும். இப்போ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸை சால்வ் பண்ணலாம். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் சப்ட்ராக்ஷன்னா டிவிஷன், டிவிஷன்னா சப்ட்ராக்ஷன், ரெண்டுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் அதே தான். சரியா? சப்ட்ராக்ஷனுக்கு டிவிஷனும், டிவிஷனுக்கு சப்ட்ராக்ஷனும் மறந்துடக்கூடாது. அடுத்து அடிஷனுக்கு மல்டிப்ளிகேஷன் ரீப்ளேஸ்மெண்ட், மல்டிப்ளிகேஷனுக்கு அடிஷன் ரீப்ளேஸ்மெண்ட், இது ரெண்டும் அப்படியே ரீப்ளேஸ் ஆகுது. சரியா? ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு சைன், அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 36 மைனஸ்க்கு பதிலாக டிவிஷன் 12, இன்ட்டுக்கு பதிலாக ப்ளஸ் 6, டிவிஷனுக்கு பதிலாக மைனஸ் 3 இன்ட்டு 3 ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டிவிஷன் 36/12 அப்படிங்கிறப்ப 3 12s are 36 ப்ளஸ் 6 மைனஸ் 3 3s are 9 எடுத்துக்கலாம் இல்லையா, 9 3s are 9. நீ டிவிஷனும் பண்ணிவிட்டேன், மல்டிப்ளிகேஷனும் பண்ணிவிட்டேன் தனித்தனியாக. பாருங்கள், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் மட்டும் இருக்குது. 3 + 6 9 மைனஸ் 9. இப்போ ஆன்சர் என்ன வரணும், 0 தான் வருது. இப்போ வந்துட்டு கொஸ்டினில் வந்துட்டு 16 கொடுத்துருக்குறாங்க. ஸோ த ராங் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். சரியா? இப்போ ராங் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2 பார்க்கலாம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டேன். இதில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் இப்போ சால்வ் பண்ணலாம். 36 ஆன்சர் கிடைக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். 52 சைன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். டிவிஷனுக்கு பதிலாக மைனஸ் 4, ப்ளஸ்க்கு பதிலாக இன்ட்டு 5, இன்ட்டுக்கு பதிலாக ப்ளஸ், மைனஸ்க்கு பதிலாக டிவிஷன் பை 2. ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள சைனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தாச்சு. நீ சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணுறப்ப தட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணிடலாம், மல்டிப்ளிகேஷனும் பண்ணிக்கலாம். 52 மைனஸ் 5 4s are 4 5s are 20 ப்ளஸ் 8/2 4 2s are 8. ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம 52 ப்ளஸ் 52 ப்ளஸ் 4 ஆட் பண்ணால் 56 மைனஸ் 20. 56 மைனஸ் 20 அப்படிங்கிறப்ப 36. ஸோ ஆன்சர் இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட் ஒன், கரெக்ட் ஒன். சரியா? தேர்ட் அண்ட் ஃபோர்த் பார்த்துடலாம். தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஈக்குவல் டு 38 கிடைக்குது. ஆன்சர் 38 கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அவங்க சொல்கிறது படி பார்த்தா நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் 1 ராங் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட், நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கிடச்சிருச்சு. இருந்தாலும் தேர்ட் அண்ட் ஃபோர்த்தை நம்ம செக் பண்ணிக்கலாம். 42 மைனஸ் ரீப்ளேஸ்டு பை டிவிஷன் 8, மல்டிப்ளிகேஷன் ரீப்ளேஸ்டு பை அடிஷன் மைனஸ் 4 இன்ட்டு 3. ஓகே, எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ டிவிஷனில் பாருங்கள், 42 டிவைடட் பை 8. 8 டேபிளில் எக்ஸாக்டாக 42 கிடைக்காது. 5 8s are 40 தான் கிடைக்கும், 42. அப்போ டிவைட் பண்ணுறப்ப இங்கே டெசிமல் நம்பர் கிடைக்குது. சரியா? இப்போ டிவிஷனில் 1 தான் நம்மளுக்கு டெசிமல் நம்பர் இங்கே கிடைச்சிதுன்னா டோட்டலாக சால்வ் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு டெசிமல் நம்பர் கிடைக்கணும். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தேர்ட் ஒன் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் ஈக்குவல் டு 40 கிடைக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ சைன் ரீப்ளேஸ்மெண்ட் வந்துட்டு டிவிஷன் 10, மல்டிப்ளிகேஷன் 8 மைனஸ் 4 இன்ட்டு 4. ஓகேவா? இப்போ டிவைட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், 49 டிவைடட் பை 10. 10ஓட மல்டிப்ளிகேஷன், அதாவது 10ஓட மல்டிபிள்ஸில் 49 இருக்காது. சரியா? 5 10s are 50, 4 10s are 40 தான் கிடைக்கும், 49 வராது. இப்போ இங்கேயும் டெசிமல் நம்பர் கிடைக்கும் ஆன்சரில், ஆனால் 40 டெசிமல் நம்பர் இல்லை. ஸோ இட்ஸ் ஆல்சோ ராங். சரியா? அப்போ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2 தான் கரெக்டானது. கொஸ்டின் நம்பர் 63க்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2, இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். தமிழ்லையும் நம்மளுக்கு அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வந்துட்டு மைனஸ்க்கு பதிலாக டிவிஷனும், ப்ளஸ்க்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன், டிவிஷனுக்கு பதிலாக மைனஸ், மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக ப்ளஸ் மாற்றுறப்ப எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னா இது ஒன்று தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 64.
if 8 star 1 equal to 81, 8 star 1 equal to 81 and 9 star 1 equal to 100, then 7 star 1 is equal to is dash is என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். 8 star 1 equal to 81. கண்டிப்பாக நம்ம இதை ஸ்கொயர் பண்ணாலோ கூட்டினாலோ நம்மளுக்கு 81 கிடைக்காது. அப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். 80யும் 1ஐயும் கூட்டினீங்கன்னா 9. 8 + 1 9. 9 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 81 கிடைக்கும். ஓகேவா? 81 கிடைக்குது. அதே போல் இதில் பாருங்கள் 9 star 1 equal to 100. இதையும் ஆட் பண்ணுங்கள். 9 + 1 10. 10 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 100 கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த லாஜிக் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா 7 star 1 that is equal to what? 7 star 1 equal to what? அப்போ 7 star 1 அப்படிங்கிறப்ப என்ன ஆயிரும்? 7 + 1 8. 7 + 1 8. 8 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன? 64. ஸோ 7 star 1 is equal to 64 ஆன்சர். சாய்ஸில் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். செகண்ட் சாய்ஸில் 64 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான் தமிழ்லையும் கேட்டிருக்காங்க. எனில் என்பதுங்கிறது மட்டும்தான் தமிழ் வார்த்தை. 8 star 1 equal to 81, 9 star 1 equal to 100 எனில் 7 star 1 equal to 64. சரியா? ஓகே, அடுத்த 65வது கேள்வி. 50 if 37 + 42 equal to 16, 43 + 54 equal to 16, 25 + 34 equal to 14, then 65 + 35 is equal to what? ஓகே, இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது 37 + 42 equal to 16. கண்டிப்பாக 37ஐயும் 42வையும் ஆட் பண்ணால் 16 கிடைக்காது. எப்படி 16 கிடச்சிதுங்கிறத பார்க்கலாம். 3 அதாவது 37 கொடுத்துருக்காங்க இல்லையா, 2 டிஜிட் நம்பர். இது வந்து 1s place 10s place ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 3 + 7 10 + 4 + 2 6 + 10 + 6 என்ன ஆயிரும்? 16 கிடைக்கும். அப்படி கிடைச்ச 16 தான் இது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 43 + 54. 43 + 54 is equal to 16. ஓகே, இங்கேயும் வந்துட்டு 43யும் 54ஐயும் ஆட் பண்ணால் 16 கிடைக்காது. ஸோ எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். 4 + 3 7 + 5 + 4 9. 7 + 9 16. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதே லாஜிக் தான் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே யூஸ் பண்ணியிருப்பாங்க. 25 + 34 equal to 14. The third statement. பாருங்கள், 2 + 5 7 plus 3 + 4 7 equal to 14. 7 + 7 14. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 65 + 35 is equal to what? 65 35 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இப்போ 6 + 5 11 + 3 + 5 8. ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 19. 11 + 8 19. ஓகே, அது சாய்ஸில் கொடுத்துருக்காங்களாங்கிறது பார்க்கலாம். ஓகே, சாய்ஸில் அந்த ஃபோர்த் ஆப்ஷன் வந்துட்டு 19 கொடுத்துருக்காங்க. இதான் கரெக்டு. தமிழ் கொஷின்லேயும் அதே தான் கேட்டிருக்காங்க. ஸோ 65 + 35 அவங்க கொடுத்த லாஜிக் படி பார்த்தா 19 ஆன்சர். ஓகேவா? தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.